பவர் சேனல் ஆசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேப்ப இலை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேம்பு 4000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிற ஒரு மருத்துவ மூலிகைன்னு சொல்லப்படுறாங்க. வேப்ப மரம் வழக்கமாக கொத்து கொத்தாக இலைகளை கொண்டிருக்கும், 75 அடி வரை உயரமாக வளரக்கூடியதுன்னு சொல்லப்படுது. இது பொதுவாக வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டலங்களில் வளரும்னு சொல்லப்படுது. உலக சுகாதார அமைப்பின் கருத்துப்படி வளரும் நாடுகளில் சுமார் 80% மக்கள் பொதுவாக பாரம்பரிய மருந்துகள் மற்றும் தாவரங்கள் மற்றும் தாவர பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். வேம்பு அதில் ஒரு முக்கியமான மரமாக திகழப்படுது. தோல் நோய் தொற்றுகள், செப்டிக் புண்கள், தொற்று ஏற்பட்ட தீக்காயங்கள் மற்றும் மனித உடலை பாதிக்கும் சில பூஞ்சை தொற்று போன்ற பல்வேறு நோய்களை குணப்படுத்த வேப்ப மரம் உதவுதுன்னு சொல்லப்படுது. சோப்புகள், லோஷன் மற்றும் ஷாம்பு ஆகிய பல பொருட்கள் வேப்ப எண்ணெயை பயன்படுத்தி மட்டுமே தயாரிக்கப்படுகின்றனன்னு சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரொருவர் தனது வாழ்நாளில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட வேப்ப மரங்களை பயிரிடுகிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றும் நம்பப்படுது. இப்போ வேப்ப மரத்தோட பயன்களை பார்ப்போமா? வேப்ப மரத்தில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன. தொழுநோய், கண்கோளாறுகள், குடல் புழுக்கள், வயிற்றுப்போக்கு, தோல் புண்கள் மற்றும் இரத்த நாளங்கள், காய்ச்சல், நீரிழிவு மற்றும் கல்லீரல் பிரச்சனைகள் ஆகியவற்றை கையாளுவதற்கு வேப்ப இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. வேப்ப எண்ணெய் ஒரு பயனுள்ள கருத்தடை சாதனமாகும். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.